இருந்தார். அப்போ ஆண்டவர் சில சத்துருக்களை நமக்கு விரோதமாக எழுப்புறது நல்லதுக்காக தான் ஆண்டவர் எழுப்புறாரு. நம்ம சில நேரத்தில் உயரணும் அப்படின்னு வச்சா கத்தர் சில சத்துருக்களை கத்தர் எழுப்பி தான் ஆவார். அதான் உங்களுக்கு இந்த சாட்சி ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு போதகர் ஒரு விசை தன்னுடைய சபையினுடைய ஒரு இடத்தை வாங்குறதற்காக அது விலை பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் பணம் மிச்சம் கட்ட வேண்டியதுக்கு ஒரு லோன் எடுக்கலான்னு முயற்சி எடுத்தாராமா. எடுக்கும்போது அவருடைய சர்ச்சில் இருக்கிறதுலே முக்கியமான கமிட்டி மெம்பர் பேங்க்ல ஒரு மேனேஜராக இருந்தாராமா. அப்போ அந்த பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சாமா. ஐயோ, நம்ம தெரியாத ஒரு மேனேஜர்கிட்ட போய் கை கட்டி நிற்கிறத விட்டுட்டு ஆண்டவர் நம்முடைய சர்ச்சிலேயே அவ்வளோ பெரிய மேனேஜரை கொடுத்துருக்கிறாரு, அவர் சைன் போட்டாருன்னா லோன் நமக்கு சாங்ஷன் ஆகும். அதனால 100% நம்பினாராமா. முதலில் நடக்கிற அந்த சர்ச்சினுடைய இடத்திற்காக கமிட்டி கூடி இதை மாதிரி இவ்வளோ லோன் எடுக்கிறோன்னு சொல்கிற அந்த மீட்டிங்கில் அந்த கமிட்டி மெம்பர் ஆகி இருக்கிற அந்த பேங்க் மேனேஜர் இருக்கிறாரு. நான் பார்த்துக்கிறேன், நான் தான் இருக்கிறேன், எல்லாம் நான் உங்களுக்கு சைன் போட்டாலே போதும், உங்களுக்கு லோன் எல்லாம் சாங்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாராம்மா. சொல்லி கிரயம் ஆகிறதுக்கு ஒரு 12 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சில் இருக்கிற அந்த எல்டர் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் நினைக்கிறது மாதிரி நான்லாம் சைன் போட முடியாது, ஏன் அப்படின்னு சொன்னால் நான் ஒருவேளை நீங்கள் பணம் கட்டலை அப்படின்னு சொன்னால் நான் தான் சிக்கலில் மாட்டிக்கணும், அதனால நான் இந்த கையெழுத்து போட மாட்டேன்னாராம்மா. பாஸ்டர் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாராம்மா. என்ன இது, இவ்வளவு நேரம் நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லி சைன் பண்ணலான்னு சொல்லி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு இப்போ கடைசி நேரத்தில் பண்ண மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவர் குறுக்க திரும்பிட்டார். அப்படியே அவ்வளோதான், ரொம்ப நொந்து போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். கடைசியில் அந்த இடத்த வட்டி இல்லாத கடனுக்கு ஒரு பணம் கிடச்சி அந்த இடத்த அவர் கரையம் பண்ணாராம்மா. அவர் சொல்லும்போது சாட்சி என்ன சொல்கிறாருன்னா, நான் வட்டி கொடுத்து அந்த இடத்த வாங்கணும்னு நான் நினச்சேன், ஆனால் ஆண்டவர் ஒரு சத்துருவ கத்தர் எழுப்பி நீ வட்டியே கொடுக்காம அந்த இடத்த வாங்கணுன்றது என்னுடைய விருப்பம் அப்படின்னு கத்தர் மாற்றினார் அப்படின்னு சாட்சி சொல்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருவுக்களை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற சத்துரு எழும்பி இருக்கிறத குறித்து பயப்படாதீங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருவை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு சத்துருக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ நீங்கள் உடனே நினச்சிக்கணும், ஒரு சத்துரு அங்கே எழும்பினானே ஆனால் அந்த இடத்துல கத்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கத்தர் உங்களை கொண்டு போக போகிறார், கத்தர் உங்களை வளர்த்துக்கிறதற்கு கத்தர் ஆரம்பித்து விட்டார், கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு ஆரம்பித்து விட்டார். இந்த சத்துரு உங்களை நிர்மூலமாக்குறதற்காக அல்ல, இந்த சத்துருக்கள் நிமித்தமாய் என்னுடைய தலையை கத்தர் உயர்த்துகிறதற்காக தான் சத்துருக்களை கத்தர் ஆயத்தப்படுத்துகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.